வணக்கம் நண்பர்களே, நாங்கள் சிவராம். நல்லா எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாக சௌக்கியமாக இருப்பீங்க நம்புறேன். எல்லாருக்கும் எல்லா சுற்றி இந்த இயற்கை தரட்டும். சென்னை புக் ஃபேர் 2025 தேதி அறிவிச்சாச்சு. டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி 2024 ஆரம்பித்து ஜனவரி மாதம் 2025 12ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. மிக மிக முக்கியமான புத்தக கண்காட்சி இந்த சென்னை புத்தக கண்காட்சி. ஏன்னா இங்கே ஏறக்குறைய 900 ஸ்டால்களுக்கு மேலே இருக்குது. அந்த ஸ்டால்கள் அனைத்திலும் வெறும் புத்தகங்கள் மட்டும் இருக்க போது. புத்தகங்கள் அப்படியே எல்லா இடத்துலையும் திரும்புகிற இடமெல்லாம் புத்தகமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து புத்தக கண்காட்சியை பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த புத்தக கண்காட்சியை பற்றின விவரங்களை பகிருங்க. நான் புத்தக கண்காட்சி தேதி அறிவித்ததுலேருந்து தொடர்ந்து புத்தகங்கள் பற்றி பேசிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி ஏற்கனவே 2 புத்தகங்கள் பற்றி பேசியாச்சு. இது 3வது புத்தகம். நாம் எல்லாருமே வேல்பாரி அப்படிங்கிற புத்தகத்தை படிச்சிருப்போம். அது ஒரு புனைவு கதை. அந்த கதையை நம்ம படிச்சுட்டு வேல்பாரியை பற்றி தெரிஞ்சுக்க அப்படி இப்படி எல்லாம் தேடி இருப்போம். சங்க இலக்கிய பாடல்கள் கிடச்சிருக்கும். ஏன் இன்னும் நிறைய ரெஃபரன்சஸ் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதெல்லாத்தையும் விட என் கையில் இருக்கிற புக் ரொம்ப அழகாக பாரிவேலை நம்ம கண் முன்னாடி காட்டியிருக்காங்க. இந்த புத்தகத்தோட பெயர் பாரிவேல். இதோடைய ஆத்தருடைய பெயர் கீவா ஜெகநாதன், கீவாஜா அப்படின்னு சொல்லி இவரை அடையாளப்படுத்துகிறாங்க. இந்த புத்தகத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, பாரிவேலை பற்றி மொத்தமும் சொல்லியிருக்காங்க. வேல்பாரி அப்படின்னு சொல்லி நம்ம 2 பாகங்கள் நாவலாக படித்தோம். ஆனால் பாரிவேலோட உண்மையான எல்லா நிகழ்வுகளை பற்றியும் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. நான் வேல்பாரியும் படிச்சிருக்கேன், இந்த பாரிவேலையும் படிச்சிருக்கேன். வேல்பாரி படித்து முடித்தோனையும் இந்த பாரிவேலை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, வேல்பாரிக்கு இந்த புத்தகம் தான் மூலமாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரொம்ப நேர்த்தியாக எந்தெந்த இடத்துலேருந்து எடுத்திருக்கோம், எந்த இடத்துல அவரை பற்றி வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கடையேழு வள்ளல்களில் முக்கியமாக கருதப்படக்கூடிய வள்ளல் பாரி. பாரி வள்ளலை பற்றி முழுக்க தெரிஞ்சுக்க இந்த புத்தகம் நமக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் மிச்ச 6 வள்ளலை பற்றியும் இதில் தெரிஞ்சுக்கலாம். இது அந்த 6 வள்ளல்கள் பற்றி தெரிஞ்சுக்கும் போதும் கூட எந்த சங்க இலக்கிய பாடல்களில் அந்த 6 வள்ளல்களை குறிப்பிடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவாக எழுதியிருக்காரு இந்த எழுத்தாளர். நம்ம தமிழ் சமூகம் படிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான புத்தகம் அப்படின்னு நான் இதை கருதுகிறேன். அதனால தான் இங்கே இதை பரிந்துரையும் பண்ணுறேன். இது மிக முக்கியமான புத்தகம். பாரிவேலை பற்றி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் பாரிவேலோட சமகாலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் பற்றியும் வள்ளல்கள் பற்றியும் புலவர்கள் பற்றியும் ஔவையாரை பற்றியும் தெரிந்து கொள்ள இந்த புத்தகம் மிக மிக முக்கியமான புத்தகம். கண்டிப்பாக இதை வாங்கி படித்து பாருங்கள். இந்த புத்தகம் நற்றிணை பதிப்பகம் மூலமாக வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. இந்த புத்தகத்தோட பெயர் பாரிவேல். இந்த புத்தகத்தோட விலை 150 ரூபாய். இந்த ஆசிரியரின் பெயர் கீவா ஜெகநாதன். கண்டிப்பாக படிக்க வேண்டிய புத்தகம். சென்னை புத்தக கண்காட்சியில் வாங்கி படித்து பாருங்கள். புத்தக கண்காட்சிக்கு வாங்க, உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிகிட்டு வாங்க. புத்தக கண்காட்சி மிக மிக நல்ல விஷயம், முக்கியமான விஷயம். நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு உடனுக்குடனேயான வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.